வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பிறவியின் நோக்கம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிறவி அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதன் வாழும் காலத்திலேயே இறை உணர்வை பெறுவது, இறைநிலையை அடைவது, தான் வாழ்ந்த வாழ்க்கை என்னவென்று தான் வாழும் காலத்தில் உணர்வது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எடுத்து வந்த பிறவின் நோக்கம் என்ன அப்படின்னா, மகரிஷி அழகா சொல்லுவாங்க, தன்னை உணர்தல், தன்னை உணர்ந்து தான் வாழும் காலத்திலேயே பிறரின் மதிப்புணர்ந்து வாழ்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அண்டத்தில் கடவுளாக பார்க்கப்படுபவன் பிண்டத்தில் மனிதனாக பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டமும் பிண்டமும் இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனும் அப்படிதான் வாழணும். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் எடுத்து வந்த பிறவி எதனால? பிறர் மனம் நோகாமல், பிறர் மனம் வருந்தாமல், பிறரின் வாழ்க்கை சுதந்திரத்தில் பறிக்கப்படாமல் தான் வாழ்வை சிறப்பாக உணர்ந்து மதித்து வாழ்வது வாழ்க்கை. இதை ஒரு அழகான கதை மூலியமா நான் சொல்றேன். ஒரு வசதியான ஒரு மனிதர் அந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கெல்லாம் பணம் வட்டிக்கு விட்டு அதாவது ஃபைனான்ஸ் மாதிரி நடத்திக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு வராரு. அப்படி அவர் இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்கல. தன்னுடைய வாழ்நாள் எப்படி, பின்னாடி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி, அதை பற்றிலாம் யோசிக்கல. அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போகிறார். அப்படி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிறவியின் நோக்கத்தை பற்றி ஒரு பெரியவர் சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கார். அவர் கேட்குறாரு, எப்படி அப்படின்னா, நம்ம இறக்க போகிற நேரத்தில் இறைவனோட நாமத்தை சிந்திச்சுக்கிட்டே நாம் இறந்தோம் அப்படின்னா நமக்கு மறுபிறவி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்காரு. இவர் அதை கேட்கிறார். அப்போ நம்ம இறக்கும்போது சாமியை நினைச்சிட்டு, அதாவது இறைவனை சிந்திச்சுக்கிட்டே நம்ம எந்த இடத்துல பிறக்கணும் நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல வழி பிறக்கும், அடுத்த பிறவி நம்ம சிறப்பா இருக்கலாம் அப்படிங்கிறது இவர் மனசுல பதிஞ்சிடுது. உடனே அந்த நாளை நோக்கி அவர் அதோட பயணத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, நாம தான் சாக போறப்ப இறைவனை நினைச்சு நல்ல அடுத்த பிறவி சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு இன்னும் வட்டி அதிகமா வாங்கி இன்னும் மக்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அவர் இறக்கும் தருவாய் வருது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இறக்கும்போது இறைவனை சிந்திச்சுக்கிட்டே, இறைவன் நாமத்தை எடுத்துக்கிட்டே, நான் ஒரு அடுத்த பிறவி நான் பிறக்கும்போது நான் ஒரு ஜமீன்தார் வீட்டில் பிறக்கணும், ஒரு ராஜா வீட்டில் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இறந்து போயிடுறாரு. இவரும் அடுத்த பிறவி எடுக்கிறாரு. அதே மாதிரி ராஜா வீட்டில் தான் பிறக்கிறாரு. ஆனால் மனிதனா இல்லை, நாயா தான் பிறவி, ஒரு குட்டி நாயா பிறவி எடுக்கிறாரு. இவர் எடுத்து அந்த வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவோட வீட்டு சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்குது. அடிக்கடி நிறைய சங்கடங்கள், அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க ராஜாக்களுக்கே உரியதான அந்த ஜோசியம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற நாயால தான் இந்த பிரச்சனை, அந்த நாயை கொண்டுட்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் விட்டுருங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் பிறந்திருக்கிற நாய் அப்படிங்கிறதுனால அவங்க கொண்டுட்டு போய் அவர் மறுபிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த அதே ஊரில் கொண்டுட்டு போய் அந்த நாயை விடுறாங்க. அந்த ஊரில் விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தன்னுடைய மறுபிறவி ஞாபகம் வருது. ஆனால் என்ன பண்ண முடியும், நாம ஒன்று கேட்டோம், இறைவன் ஒன்று கொடுத்துட்டாரே அப்படின்னு ஒரு வருத்தப்படுறார். என்ன அப்படின்னா, அவர் கேட்டது ஜமீன்தார் வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனால் மனிதனா ஜமீன்தார் வீட்டில் பிள்ளையா பிறக்கணும்னு அவர் கேட்கல. அங்கே தான் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அநியாயமாக வாங்கின அந்த வட்டியோட பலன் அவருக்கு முதல் பிறவியை ஞாபகத்துல கொண்டு வந்ததுனால அவரோட மீண்டும் இந்த வாழ்க்கை நரகமா மாற ஆரம்பிச்சது. ஏன்னா இன்னொரு ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த நாய் அப்படின்னா மற்றவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு அது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தார். இதுதான் பிறவியின் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம வாழும் காலத்துல நாம இறைவனை கண் முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்வை அது சிறப்பா அமையணும். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, எண்ணம் சொல் செயலில் எவர் ஒருவருக்கும் துன்பம் விளைவிக்காமல் தான் வாழ்கும் வாழ்வை சிறப்பாக அமைக்கணும் அப்படின்னு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம எண்ணம் சொல் செயல்ல மிக சிறப்பா இருக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை நல்ல விதமா அமையும். இதை நான் ஒரு அழகான கதை மூலியமா சொல்றேன். மாவீரன் அலெக்சாண்டர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். பாரசீகத்தின் மீது அவர் படையெடுக்கிறார். அப்படி படையெடுத்து அங்கே தங்கி இருக்கும்போது அந்த எதிரி நாட்டு மன்னன் தப்பிச்சு ஓடிடுறாரு. இவர் அந்த இடத்துல தங்கி இருக்கும்போது இவருக்கு கடுமையான காய்ச்சல் வந்துடுது. யாராலையும் அந்த காய்ச்சலை குணப்படுத்த முடியல. என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா அந்த நாட்டு உள்ளேயே இருந்து அந்த அரசருக்கு உண்டானவங்க எல்லாருமே உதவி செய்யறாங்க. ஆனாலும் அவங்களால குணப்படுத்த முடியல. அப்ப எதிரி நாட்டு அந்த வைத்தியர் நான் குணப்படுத்துறேன் உங்களை, என்னால முடியும் நிச்சயமா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இவர் உடனே கேட்குறார், உங்க பேர் என்ன அப்படின்னு இவர் அலெக்சாண்டர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் பேர் பிலிப் அப்படின்னு சொல்றார். உடனே இவர், சரி நீங்க வைத்தியம் பாருங்க அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு.
வைத்தியம் பார்த்துட்டு இருக்கார். இவர் மருந்து அரைச்சி கொண்டு வந்து ஒரு பாத்திரத்துல இவர் எடுத்துட்டு வந்து வைக்கிறார். அப்ப பார்த்து இந்த அலெக்சாண்டரோட அமைச்சர் அவர் வந்து தூரத்துல இருக்கார். அவர் வந்து ஒரு கடிதம் கொண்டு வந்து ஒரு ஒற்றன் மூலியமா கடிதம் வருது இவருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்க, அவர் கொடுக்குற எதையும் குடிக்காதீங்க, ஏன்னா விஷம் கலந்துருக்கலாம், எதையும் நம்பி குடிச்சிடாதீங்க அப்படின்னு வருது. இவர் அதை படிச்சுட்டு அவர் கொடுக்குற அந்த மருந்தை கையில வாங்கிக்கிட்டே இந்த கடிதத்தை வந்து அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்குறார் அலெக்சாண்டர். அவரும் வாங்கி பார்க்குறாரு. இவர் அதுக்குள்ள குடிச்சிட்டாரு, மருந்து குடிச்சிட்டு கீழே வைக்கிறார். உடனே அந்த வைத்தியர் பதறி போய், அரசே, நான் எந்த விதமான விஷமும் இதுல கலக்கல, உங்களை வைத்தியத்தை குணப்படுத்தணும்னு தான் நான் வந்தேனே தவிர நான் எதையுமே செய்யல அப்படின்னு. ஏன் பதறீங்க, எனக்கு தெரியும் நீங்க அப்படி எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு, நான் தான் குடிச்சிட்டு தானே நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், நான் உங்களை எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்றார். ஏன் அரசே, என்ன எதுவுமே நீங்க கேட்கல, எப்படி நம்பி குடிச்சிங்க அப்படின்னு அவர் சொல்றார், உங்க பெயர் அப்படி நீங்க வந்து ஒரு பெயர் சொன்னீங்க இல்லையா, பிலிப் அப்படின்னு, இது என் தந்தையுடைய பெயர், அவரோட பிறப்பே வந்து மிக சிறப்பானது, என்னை ஒரு இந்த அளவுக்கு ஒரு குடையின் கீழ் ஆள்றதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கிறது என்னுடைய தந்தை, அப்படியாப்பட்டவருடைய பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரி நாட்டு மன்னன் நம்ம மேல படையெடுத்துட்டு வந்திருக்கான், நம்ம போய் அவனுக்கு வைத்தியம் பார்க்கணுமான்னு நீங்க நினைக்காம ஒரு உயர்ந்த எண்ணத்துல எனக்கு வந்து வைத்தியம் பார்க்கும்போது நிச்சயமா என்னை கொல்லணும்னா இந்த அளவுக்கு நேர்மையா யாரும் வரமாட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் குடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் நாம எடுத்து வந்த பிறப்போட சிறப்பு, நாம வாழக்கூடிய வாழ்க்கை, மற்றவர்கள்ட்ட நாம காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது இதுல இருந்து தான் வரும். இதை வந்து பட்டினத்தார் அழகா சொல்லுவாரு, மாடு வராது, கன்று வராது, மனைவி வரமாட்டாள், மகன் வரமாட்டான், எந்த வினைகளும் பற்றி தொடரும் இருவினையுமே புண்ணிய பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மாடு நம்ம வாழும் காலத்துல இறந்ததுக்கு அப்புறம் மாடோ கன்றோ மனைவியோ மகனோ நம்ம சேர்த்து வச்ச சொத்தோ வராது, நம்ம கூட வரப்போறது பற்றி தொடரக்கூடிய புண்ணிய பாவம், இரு வினைகளான புண்ணிய பாவம் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகா. அப்ப நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பா அமையணும், இந்த பிறப்போட உண்மை புரியணும் அப்படின்னா நம் வாழும் காலத்திலேயே பிறர் உள்ளம் உணர்ந்து அன்பு கூர்ந்து வாழ்வோம், சிறப்படைவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம நிறைய தகவல்களோட முடிச்சிருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.